தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திமுக ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக களத்தில் தென்படுகிறது. அதே நேரத்திலே திமுக ஆளுங்கட்சியாக உள்ளது, பணபலம் மிக்க ஒரு கட்சியாக உள்ளது, படைபலமிக்க கட்சியாகவும் ஒரு கூட்டணியாகவும் உள்ளது. அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக உள்ளது, தன்னுடைய தோழமைகளை இழந்து அது களத்தில் நிற்கிறது. தற்பொழுது புதிய தமிழகமும் தேமுதிக, எஸ்டிபிஐ ஆகிய 3 சிறிய கட்சிகளுடன் அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியை விட ஒரு பலம் பொருந்திய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடன் உள்ளது. மற்றபடி அதனுடன் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே ஒரு லெட்டர் பேடு கட்சிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜான் பாண்டியன் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் கட்சி, புதிய நீதி கட்சி, ஐஜேகே கட்சி என்று பல கட்சிகளை நாம் சொல்லலாம். தற்பொழுதைய நிலவரம் பார்த்தால் திமுக கடந்த முறை 2019, 2021 நடைபெற்ற தேர்தல்களில் இருந்த அதே கூட்டணி கட்சிகளுடன் இந்த தேர்தலை சந்திக்கிறது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு எழுச்சி தென்பட்டது திமுகவுக்கு. ஆனால் 2021 சட்டசபை தேர்தலில் அதனுடைய வாக்கு வங்கி குறைந்து, ஆனால் அதே நேரத்திலே திமுக பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி வித்தியாசம் குறைந்து விட்டது. இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி தான். நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் அபாரமான வாக்குகளை பெற்றது. நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் திமுக அதிமுகவுக்கு இடையான வாக்குகள் வித்தியாசத்தை குறைத்தது. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தனியாக பிரிந்து போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி திமுகவை போன்றே பணத்தை வைத்து தேர்தலை சந்திக்கிறது. மேலும் திமுகவை அதிகமாக எதிர்க்கிறது. திமுகவை ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டுகிறது. ஒரு திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியை போன்று குற்றம் செயல்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற திமுக தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் திமுகவுக்கு சொல்லும்படியாக குறிப்பிட்ட சாதனைகள் எதுவுமே கிடையாது. திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள். திமுகவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அலை வீசுகிறது. மௌன அலைதான், எதிர்ப்பு அலை மௌன அலையாக வீசுகிறது. திமுக சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த திட்டமும் கடந்த 3 ஆண்டுகளில் செய்யவே கிடையாது. திமுக பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. லேப்டாப் திட்டத்தை நிறுத்திவிட்டது. அடுத்ததாக தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டது. திருமண உதவி திட்டத்தை நிறுத்திவிட்டது. வளைகாப்பு திட்டத்தை நிறுத்திவிட்டது. இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டது. அநேக திட்டங்களை திமுக நிறுத்திவிட்டது. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம்தான். இரண்டாவதாக புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகும்போது ஒரு 1000 ரூபாய் வழங்குவார்கள். அந்த திட்டம்தான். மற்றபடி திமுக புதிய திட்டங்கள் எதுவுமே அறிமுகப்படுத்தவில்லை. தேர்தல் வாக்குறுதியில் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று கூறிவிட்டு 10% பேருந்து பயணத்தை தான் அவர்கள் அனுமதித்துள்ளார்கள். அனைவருக்கும் மகளிர் உதவித்தொகை என்று கூறிவிட்டு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் வழங்கியுள்ளார்கள். மாதாந்திர மின் கணக்கீட்டு திட்டம் என்று கூறி கடைசியிலே 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றவில்லை. இன்னும் பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவே இல்லை. திமுக ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் தான் கவனம் செலுத்துகின்றார்களே ஒழிய
நிர்வாகத்திலே கவனம் செலுத்தவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக உள்ளார். அவர் செயல்பாடு உள்ள ஒரு முதலமைச்சராக இல்லை. இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்த முதலமைச்சர்களிலே ஒரு மோசமான செயல்பாடு உள்ள முதலமைச்சராக உள்ளார். ஆகவே திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளார்கள். அதிமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக தென்படுகிறது. ஆனால் அதற்கு கூட்டணி பலம் இல்லை. என்னவென்று சொன்னால், அதன் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, இரண்டு முக்கிய கட்சிகள் வெளியேறி சென்று விட்டன. அது அதிமுக தேர்தல் களத்தில் திமுகவை எதிர்ப்பதற்கு சற்று ஒரு பலமில்லாத ஒரு கட்சியாக தென்படுகிறது. தென் மாவட்டங்களிலே தேவேந்திர வாக்குகளை கவருவதற்காக புதிய தமிழகம் கட்சி உள்ளது. இன்னொன்று விஜயகாந்தின் அனுதாபலை இஸ்லாமிய வாக்குகளை சரிபாதியாக பிரிப்பதற்காக எஸ்டிபிஐ கட்சி உள்ளது. மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்கு வருகை தந்திருந்தால் இன்னும் சற்று பலம் பொருந்தியதாக இருந்திருக்கும். ஆனால் அதிமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரவில்லை. அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே 1 அல்லது 2% வாக்குகள் தான் உண்டு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3% வாக்குகள் உண்டு. ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துள்ளதால் அந்த வாக்குகள் கிடைக்குமா என்பது கஷ்டம். ஏனென்று சொன்னால், வன்னியர்களிலே சரிபாதியாக கிறிஸ்தவ வன்னியர்கள் உள்ளார்கள். அவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். அடுத்ததாக வன்னியர் சமூகத்தின் ஒரு பிரிவான காடுவெட்டி குரு அவர்களுடைய மஞ்சள் படை அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. வன்னியர்களுடைய பல அமைப்புகள் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆகவே வன்னியர் கோட்டையிலும் ஓட்டை விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றபடியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது. அவை மற்ற அனைத்துமே லெட்டர் பேட் கட்சிகள் தான். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த முறை நன்றாக வளர்ந்துள்ளது. அவர்களுடைய விவசாய சின்னத்தை பிடுங்கினாலும் கூட ஒரே நாள் இரவில் மைக் சின்னத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். இந்த முறை தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி 2 முதல் 3 லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், வெற்றி பெறுகின்ற வேட்பாளருக்கும் தோல்வி அடைகின்ற 2வது வேட்பாளருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் மிக மிக குறைவாகவே இருக்கும். கடந்த முறை வென்றது போன்று 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலெல்லாம் வெற்றி பெற முடியாது. ஒரு 30,000 வாக்குகளுக்குள்ளாக தான் வெற்றி பெற முடியும். ஆகவே திமுக 20 தொகுதிகளில் உறுதியாக வெல்லும் என்று சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் 30,000 வாக்குகளுக்குள் தான் இருக்கும். அதே போன்று திமுகவுக்கும் அதிமுக ஒரு 10 தொகுதிகள் வரை உறுதியாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு 10 தொகுதிகளில், அதுவும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும். மீதி 10 தொகுதிகளில் திமுக அதிமுக இழுபறி ஏற்பட்டு வெற்றி பெறும். அவை 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும். மீதி 10 தொகுதிகள் அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அங்கே கள நிலவரங்கள் சரியில்லை என்று கூறப்படுகிறது. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதே போன்று தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. வெற்றி வாய்ப்புண்டு. அதுவும் இழுபறியில் தான் வெற்றி பெறலாம். குறைந்த ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 2 - 3 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக கருதப்படுகின்றன. தென்காசி தொகுதியும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி 2 லட்சம் முதல் 3 லட்சம் வாக்குகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பெறுவதற்கு வாய்ப்புண்டு. குறைந்தது தமிழகத்தில் இந்த முறை நாம் தமிழர் கட்சி 80 லட்சம் வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம், மாற்றத்திற்கான அறிகுறி. ஆகவே தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், தேர்தல் முடிவுகள் இழுபறியில் தான் இருக்கும். தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் இழுபறியில் தான் இருக்கும்.
1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போன்று அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இது திமுக ஆளுகின்ற திமுகவுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். பலமில்லாத ஒரு அதிமுகவுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் அது வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்னோடி என்று சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்து, வாங்குகின்ற வாக்குகளை பொறுத்து வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணிகளில் மாற்றம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. ஆகவே தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த தேர்தலின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவை இழுபறியாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகள் இழுபறியாகத்தான் இருக்கும். வாக்கு எண்ணிக்கை முடியட்டும், சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.